அத்தஹியாத்துல தொழுகைக்கு உள்ள ரசூலுல்லாஹ் விரலை நீட்டி விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று விரல்களை நீட்டி அல்லாஹ்வை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் மஸீஹித் தஜ்ஜால், இறைவா தஜ்ஜாலை விட்டு, அவனுடைய தீண்டுதலை விட்டு, அவனுடைய தொடுதலை விட்டு, அவனுடைய பேராபத்துகளை விட்டு இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவன் 40 நாள் பூமியில வாழ்வான். எத்தனை நாள் வாழ்வான் தஜ்ஜாலே? 40 நாள் பூமியில வாழ்வான். அனைத்து இடங்களுக்கும் செல்வான். அவன் கால் போகாத இடமே கிடையாது. ஆனா 2 இடத்துக்கு மட்டும் போக முடியாது. இந்த 4 இடத்திற்கு மட்டும் மதீனாவிற்குள் செல்ல முடியாது, மக்காவிற்குள் செல்ல முடியாது. தூர் சீனா மலை, மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்தை கொடுத்தானா இல்லையா, அந்த மலைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பைத்துல் முகத்தஸ், இந்த எந்த பள்ளிவாசல இன்னைக்கு யூதர்கள் எங்க பள்ளிவாசல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ, எங்க ஊர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அந்த யூதர்கள் ஆக்கிரமிப்பிலே கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை கூட தஜ்ஜாலால் நெருங்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். அவன் தண்ணீரும் வச்சிருப்பான், நெருப்பும் வச்சிருப்பான். நம்ம அவன் வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை தண்ணீர் நினைச்சோம்னா அது என்னது? அது நெருப்பு, அது தீ. ஆனா நம்ம தெரியாம அது தண்ணீர் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் எதையெல்லாம் நல்லதென்று, இது எதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்னா, அவன் எதையெல்லாம் நல்லதாக காட்டுகிறானோ அதுவெல்லாம் பொய், அவன் எதையெல்லாம் பொய்யாக காட்டுகிறானோ அதுவெல்லாம் தான் உண்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. அவன் கையில தண்ணி இருக்கும், ஒரு கையில நெருப்பு இருக்கும். அவன் தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய கைதான் நெருப்பு, அவன் நெருப்பு வைத்திருக்கக்கூடிய கைதான் தண்ணீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க, அல்லாஹ்வுடைய சோதனை. அவன் மறைந்திருந்து விளையாடுகிறான். அல்லாஹ் தஆலா மறைந்திருந்து விளையாடுகிறான். அவன் செய்யக்கூடிய ஆற்றலை எல்லாம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உலகம் அழியக்கூடிய நாளிலே உலகத்திற்கு அனுப்பி மக்களை சோதித்து பார்க்கிறான். மக்களுடைய ஈமான், மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய இஸ்லாம் எப்படி இருக்கிறது? இன்னும் இவர்கள் அல்லாஹுவைத்தான் நம்புகிறார்களா, அல்லது அல்லாஹுவை போன்று செய்யக்கூடிய இன்னொரு மனிதன் வந்துவிட்டால் அவன் பின்னால் ஓடிவிடுகிறார்களா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா தஜ்ஜாலை அனுப்பி வைக்கிறான். பொழியாத வானத்திலே இருந்து மழையை பொழிய வைக்கிறான். விளையாத நிலங்களிலே இருந்து விளை பொருட்களை உற்பத்தியாக்குகிறான், விளைய வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பின்பற்றுவதிலே இருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். எப்போதும் ஜும்மா தொழுகையில தான் மிம்பர்ல ஏறி குத்துபா ஓதுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஜும்மா தொழுகை இல்லை. இருந்தாலும் நபிகள் நாயகம் மிம்பரிலே ஏறுகிறார்கள். மிம்பரிலே ஏறிவிட்டு மக்களை பார்த்து சொல்கிறார்கள், எல்லோரும் கொஞ்ச நேரம் அமருங்கள். எல்லோரும் அப்படியே இந்த இடத்திலே கொஞ்ச நேரம் தொழுகை முடித்தவர்கள் எல்லாம் அப்படியே அமர்ந்திருங்கள். யாரும் இங்கே இருந்து செல்ல வேண்டாம், யாரும் இங்கே இருந்து நீங்கள் போக வேண்டாம், அப்படியே கொஞ்ச நேரம் அமருங்கள். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தார் அப்படிங்கிற ஒரு சஹாபியை கூப்பிடுறாங்க. தமீமுத்தார் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவரை அழைத்து மக்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள், இவரை தெரியுமா உங்களுக்கு? மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், தமீமுத்தார் நிற்கிறார், ஏன் எங்களுக்கு தெரியாதா? தமீமுத்தார் தான் எங்களுக்கு தெரியுமே. இவர் யார் தெரியுமா? கிறிஸ்துவ மதத்திலே இருந்து நம்முடைய இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்திற்குள் வந்த சஹாபி. ஆம் யா ரசூலல்லாஹ், இவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஆம், அவர் அவ்வாறு நசாராவாக இருந்து கிறிஸ்தவ மதத்திலே இருந்து அந்த சகோதர சமயத்திலே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர் தான், எங்களுக்கு தெரியுமே. இவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்ததாகவும் அதை உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த சபை உங்களுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்பட்டிருக்கின்றது. அவர் என்னிடத்திலே வந்து சொன்னார், நான் மட்டும் அந்த விஷயத்தை கேட்டால் போதாது, நீங்கள் எல்லோரும் அவர் சொல்லக்கூடியதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் இங்கே ஒன்று கூட்ட சொன்னேன். உங்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த இடத்திலே சற்று அமர வைக்க சொன்னேன். அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரியை பார்த்து சொல்லிவிட்டு, நீங்கள் இப்பொழுது என்னிடத்திலே சொன்ன விஷயத்தை இந்த சபையோரிடத்திலே, இந்த சகாபாக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், லக்கும் ஜுகாம் ஆகிய சமூகத்திலே இருந்து நானும் அந்த லக்கும் ஜுகாம் அப்படிங்கிற அந்த சமூகத்தவரும் கப்பலிலே போனோம், கப்பலிலே பிரயாணம் செய்தோம். அந்த கப்பல், நாங்கள் பிரயாணம் செய்த கப்பல் ஒரு புயல் காற்றினால் நடுக்கடலிலே தத்தளித்தது.
அப்படி தத்தளிக்கும் பொழுது ஒரு மாத காலமாக நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம். கப்பல் பயணம் என்பது நம்ம ஊர்ல இப்ப ட்ரெயின்ல இங்க இருந்து டெல்லிக்கு போனா இப்படி ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். அந்த மாதிரி அந்த காலத்துல கப்பல் பயணம் என்பது மாத கணக்கிலே இருக்கும். மாத கணக்கில் இப்போ ஹஜ்ஜுக்கு போனவங்கள்ட்ட அந்த காலத்துல 80s முன்னாடி 70s முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாம் ஒரு மாதம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டுருந்தோம். அந்த கப்பல் பயணத்துல போய் தான் மக்காவிற்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போதுதான் விமானம், அப்போ விமானம்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல அந்த சஹாபி சொல்கிறார், லக்கும் ஜுகம் அப்படிங்கிற கூட்டத்தாரோடு சேர்ந்து நாங்கள் கப்பல் பயணத்திலே பயணப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த பயணம் நடுக்கடலிலே தத்தளிப்பு உள்ளாகியது. ஒரு பெரும் புயலுக்கு ஆளாக்கப்பட்டு கப்பல் தாக்கப்பட்டது. அந்த அலைகள் ஒரு மாத காலம் நீடித்தது. அந்த புயல் காற்று என்பது கடலுக்குள்ளே ஒரு மாத காலம், சூரியன் மறையும் ஒரு நாள் ஒரு சமயத்திலே, அந்த ஒரு மாத காலம் அலைக்கழிப்புக்கு பிறகு சூரியன் மறையும் ஒரு சமயத்திலே ஒரு தீவிலே எங்களுடைய கப்பல் கரை ஒதுங்கப்பட்டது. கப்பலிலே நாங்கள் கொண்டு போன சில சின்ன சின்ன போட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த போட்டிலே இருந்து நாங்கள் தப்பித்து ஒரு தீவை நோக்கி நாங்கள் ஒதுங்கி கொண்டோம். இதுக்கு மேல கப்பலுக்குள்ள இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கப்பலை விட்டு கீழே இறங்கி போட்டுகளின் மூலமாக சின்ன சின்ன துடுப்புகளின் மூலமாக நாங்கள் கரையேறி ஒரு தீவுக்குள் நுழைந்து விட்டோம். அந்த தீவுக்குள் நுழைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய மிருகம் எங்களை தாக்குவதற்காக வந்தது. தீவுக்குள் நுழைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய மிருகம், இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், சில காட்சிகளிலே நமக்கு காட்டப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தீவுல சில ஆட்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்படி ஒரு மிருகம், அந்த மிருகத்தை பார்த்தால் உடல் முழுவதும் முடிகளாக இருக்கிறது. அது முகம் எது, கால் எது, கை எதுன்னு தெரியல, உடல் முழுவதும் முடிகளாக இருக்கிறது. தலை கால் எதுவுமே தெரியாம ஒரு பெரிய உருவம். அதை பார்த்தவுடன் எங்களுக்கெல்லாம் பயம் வந்து விட்டது. அந்த உருவத்தை பார்த்தவுடன் உனக்கு என்னாச்சு, இப்படி எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறிய அப்படின்னு நாங்க கேட்டோம். இதெல்லாம் யாரு சொல்றா? அந்த சகாபாக்களுக்கு முன்னாடி குத்துபா மேடையிலே அருகாமையிலே இருந்து கொண்டு தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு உடனே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தமீமுத்தார் அந்த கூட்டத்தார்களும் கேட்கிறாங்க, உன் பேர் என்ன? என்னுடைய பேர் ஜஸ்ஸாசா. அந்த மிருகம் சொல்லியதா, என் பெயர் ஜஸ்ஸாசா அப்படின்னு கூறிட்டு அந்த மிருகம் சொல்லிவிட்டு அந்த தெரியுது பாத்தீங்களா, ஒரு மடத்தை காட்டுகிறது. ஒரு கட்டடம் மாதிரி ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காரு, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அந்த மடத்துக்குள்ள போய் அந்த மனிதரை பாருங்கள், உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாரும் அப்படியே சரி இந்த மிருகம் சொல்லுத, நமக்கும் தங்கிறதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னு அந்த மடத்துக்குள்ள அவங்க எல்லாம் போறாங்க. அந்த கூட்டத்தார்கள், கப்பல் பிரயாணிகள், தமீமுத்தார் சஹாபி எல்லாரும் சேர்ந்து அந்த மடத்துக்குள்ளே போறாங்க. அங்க ஒரு மனிதர் தோட்டத்திலே ஒருவர் இருக்கிறார். ஆனால் பார்த்தால் அவர் விகாரமாக இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கே ஒரு பயமாக இருக்கிறது. அவர் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறார். அவர் ஏதோ சிறையிலே அடைக்கப்பட்டவர் போன்றே, சிறையிலே அடைக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டால் ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் அவரை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது. அவரை மிருகம் என்றும் சொல்ல முடியாது, மனிதர் என்றும் சொல்ல முடியாது. சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். எங்களை பார்த்தவுடன் அப்படியே அவரை தலையை தூக்கி, வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று அப்படியே அவரை தன்னுடைய தலையை தூக்கி காட்டுகிறார். அவருடைய முட்டுக்கால்களுக்கு இடையிலும் தலையையும் சேர்த்து கழுத்திலே இருந்து இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டிருக்கு. நாங்க உடனே கேட்டோம், உனக்கு என்னாச்சு, ஏன் உனக்கு இந்த நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உன்னை யார் ஆக்கியது என்று அந்த மனிதரை பார்த்து நாங்கள் கேட்டோம். அதற்கு அந்த மனிதன், என்னை பத்தியெல்லாம் இருக்கட்டும், நான் என்னை பத்தி உங்களுக்கு சொல்றேன், நீங்க எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். சஹாபிட்ட அந்த கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர் கேட்கிறார், நீங்க எங்க இருந்து வாரீங்க? நாங்க அரபு தேசத்திலே இருந்து, அரேபியாவிலே இருந்து நாங்கள் கப்பலிலே வந்தோம். எங்கள் கப்பல் கடலிலே சிக்கி கொண்டது, நாங்கள் இந்த தீவிலே கரை ஒதுங்கி விட்டோம் என்று சொன்னவுடன் அந்த மனிதன் பேசுகிறார், பைசான் என்ற இடத்திலே உள்ள பைசான் தோட்டத்திலே உள்ள பெரித்த மரங்கள் எல்லாம் காய்களை காய்த்து கொண்டிருக்கிறதா, கனிகளை தந்து கொண்டிருக்கிறதா, செல்வ செழிப்பாக அந்த தோட்டத்திலே விதைத்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டவுடன், அதுக்கு என்ன குறைச்சல், எங்க அரபு நாடு தான் செல்வமா இருக்குது, பைசான் தோட்டத்துல அப்படியே பேரித்தங்கனிகள் அப்படியே விளைந்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் செல்வமாக இருக்கிறோம். ஒரு நாள் அது காய்ந்து போகும்.
அந்த தோட்டம் ஒரு நாள் காய்ந்து போகும். அங்கே பேரித்தங்கனிகள் எல்லாம் காய்க்காமல் அந்த காடுகளே அந்த தோட்டங்களே இல்லாமல் அழிந்து போகும். அரபியாவிற்கே நீரூற்றை தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான நீரூற்றிலே தண்ணீர் உள்ளதா, அங்கே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறதா என்று அந்த மக்களிடத்திலே அந்த கட்டி போட்டு இருக்கக்கூடிய மனிதன் கேட்கிறான். எங்களுக்கு என்ன குறைச்சல், அங்கே சுவையான இனிதான மதுரமான நீர் வந்து கொண்டே இருக்கிறது, ஏரிகள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது, நாங்கள் தண்ணீர் குடித்து கொண்டே இருக்கின்றோம், எங்களுக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லையே. ஒரு நாள் அந்த நீரூற்று வற்றி போகும், அங்கே தண்ணீர் வரவே வராது, அங்கே தண்ணீர் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் என்று அந்த மனிதன் சொல்கிறான். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இவன் இங்க இருக்கிறா, இங்க இருந்து கொண்டு இங்க அரபு நாட்டுல நடக்கிறதெல்லாம் என்ன செய்யறா, அங்க உள்ள பேரோடி சொல்றான தோட்டத்தினுடைய பெயரை சொல்கிறார், அந்த நீரூற்றினுடைய அந்த ஏரியினுடைய பெயரை சொல்கிறார். உடனே மீண்டும் கேட்கிறார், உம்மி குலத்திலே இருந்து படிக்காத எழுத படிக்க தெரியாத ஒருவர் உங்களுக்கு நபியாக வந்தாரே, வந்திருக்கிறாரா என்று நபியை பார்த்து நபியினுடைய பெயரை சொல்லி, உம்மி அந்த நபி உங்களிடத்திலே வந்தாரா, அவருடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று அந்த மக்களிடத்திலே கேட்கிறார். அவர் மக்காவிலே நபியாக அனுப்பப்பட்டார். மக்காவிலே இருந்து இப்பொழுது மதினாவிற்கு இடம்பெயர்ந்து மதினாவிலே தலைவராக, இஸ்லாத்தினுடைய அதிபராக, மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். மதினாவிலே அவர் இப்பொழுது இருக்கிறார் என்று அந்த மனிதர்கள் சகாபாக்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்னவுடன் அவருக்கும் அரபியர்களுக்கும் மத்தியில சண்டை வந்திருக்குமே, போர் வந்திருக்குமே, அந்த போருடைய நிலை என்னாச்சு என்று மீண்டும் அவர் கேட்கிறார். இவருக்கு இப்படி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு, நாங்க போர் பண்ணியதெல்லாம் போர் நடந்ததெல்லாம் இந்த தீவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு எப்படி தெரிந்தது அப்படி ஆச்சரியத்துல மீண்டும் கேட்கிறாங்க. நீ சொல்றது உண்மைதான், போர் வந்தது, சரி போருடைய நிலை என்ன, அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வெற்றியை கொடுத்தார், அரேபியர்களை அவர் வெற்றி கொண்டு விட்டார், இப்பொழுது அவர் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கிறார் என்று சொன்னவுடன் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருங்கள், நீங்கள் என்னை பற்றி கேட்டீர்கள் அல்லவா, நான் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் இந்த இடத்திலே இருந்து வெளியே வந்துவிட்டால், உலகத்தினுடைய அழிவு வந்துவிடும், உலகத்தினுடைய அழிவு வந்துவிடும், உலகம் அன்றைக்கு அழிந்து விடும், என்னை இறைவன் என்றைக்கு இந்த இடத்திலே இருந்து சங்கிலிகளை அவிழ்த்து இந்த இடத்திலே இருந்து வெளியே அனுப்புவதற்காக இறைவன் நாடிவிட்டானோ அன்றைக்கு உலகம் தூள் தூளாக்கப்படும், உலகத்தினுடைய அத்தனை மேடுகளும் பள்ளமாக்கப்படும், அத்தனை பள்ளங்களும் அதில் பாலாத்திற்கு சென்றுவிடும், நல்லவர்கள் எல்லாம் கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள், உங்கள் ஈமான் அந்தரத்திலே தொங்கவிடப்படும், அப்படிப்பட்டவன் நான். இன்னும் அவங்களுக்கு புரியல, யாருப்பா நீ, உன் பேரை சொல்லு, நான் தான் தஜ்ஜால். அவன் சொல்றான், நான் தான் தஜ்ஜால், என்னை இறைவன் இன்றைக்கு இங்கே சிறைபிடித்து வைத்திருக்கின்றான், இறைவன் என்னைக்கு என்னை நாடுகிறானோ அன்றைக்கு இந்த சங்கிலிகள் எல்லாம் அவிழ்க்கப்படும், அன்றைக்கு நான் உலகத்திற்குள் வந்து விடுவேன். ஒரு தீவுல இருக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது தமீமுத் தாரியை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இப்ப ரசூலுல்லாஹ் மிம்பர் படியில ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவன் சிரியா நாட்டிலே உள்ள கடல் பகுதியிலே உள்ள யமன் நாட்டின் கடற்பகுதிக்குள்ளே அவன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். தஜ்ஜால் யமன் நாட்டினுடைய கடல் பகுதியிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு நாள் வரும், உலகத்திலே ஒரு நாள் வரும், கிழக்கு திசையிலே இருந்து அவனை அல்லாஹு தஆலா வெளியே கொண்டு வருவான். அன்றைய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவனை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், இந்த மிம்பர் மேடைகள் அதிரக்கூடிய அளவிற்கு நான் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கைத்தடிகளை வைத்துக் கொண்டு, மிம்பரிலே நின்றால் கைத்தடி வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த கைத்தடியை மிம்பர் மீது 3 முறை அடித்துவிட்டு சொல்கிறார்கள், கடவுள் மீது ஆணையாக என்றைக்காவது ஒரு நாள் அவனுடைய சங்கிலிகள் உடைக்கப்படும், அவனுடைய சிறைகள் விடுதலை அளிக்கப்படும், அந்த தீவுகளிலே இருந்து அவன் உலகத்திற்குள் வரக்கூடிய நாள் வரும், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அவன் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டால் என்ன சொல்வான், நான் தான் கடவுள். தஜ்ஜால் சொல்வான், நான் தான் கடவுள், நான் தான் ரப்பு. அப்படி என்ற அந்த வார்த்தையை உங்களுடைய காதுகள் கேட்டு ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நரகத்திற்குள் தள்ளப்படுவீர்கள்.
நீங்கள் நரகத்திற்குள் தள்ளப்படுவீர்கள். அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களை மாயாஜாலமாக்கும், மயக்கும், அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வைக்கும், அவனுக்கு உங்களை அடிமையாக்கும். அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாக்க வேண்டும். தஜ்ஜாலை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேடையிலே நின்று கொண்டு ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, ஸ்பெஷல் குத்துபா ஏற்பாடு பண்ணி, சிறப்பான ஒரு குத்துபா, சிறப்பு சட்டசபை கூட்டம் என்று சொல்வார்களே, அது மாதிரி சிறப்பான ஒரு குத்துபாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேஞ்ச் பண்ணி அதை மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி, தஜ்ஜாலை பற்றி உங்களை நான் எச்சரிக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய ஒரு அற்புதமான வரலாறு தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவுகளால் சொல்லப்பட்ட கண் கூடாக பார்த்திருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு அவனை பார்க்கல, ஆனா கண் கூடாக தமீமுத்தாரி என்ற சஹாபி தஜ்ஜாலை பார்த்து வந்த வரலாறு ஹதீசுகளிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்களிலே ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய தஜ்ஜாலை பற்றி அறிவிக்கக்கூடிய நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். பிறவி குருடனை, யாராவது ஒரு குருடன் அவன் தஜ்ஜாலுக்கு முன்னாடி வந்தா அவன் அப்படியே கையத்தான் வைப்பானா, அப்படி அவங்களுக்கு முன்னாடி கையை காட்டுவானா, அவங்க பார்வை அப்படியே வந்துருவான், உடனே அவன் நம்பிடுவான் இவர் தான் கடவுள் அப்படின்னு. நமக்கு அப்படி யாராவது செஞ்சா நம்ம நம்ப மாட்டோமா? நமக்கு ஏதாவது சின்ன விஷயத்தை ஒருவர் செய்து விட்டாலே இவரை மாதிரி வருமானு சொல்லுவோமா இல்லையா? பிறரி குருடன், கண்ணே தெரியாத ஒரு ஆளு, அவருக்கு இயற்கையிலே கண்ணு கிடையாது, அவரு தஜ்ஜாலுக்கு முன்னாடி வந்து நின்னால் இப்படி கையை காட்டுவானா, கையை இப்படி காட்டின உடனே அந்த குருடர் சரியாகி அவருடைய 2 கண்களும் தெரிந்து விடும். உடனே அவரை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். யாராவது மௌத்தாகி தஜ்ஜாலுக்கு முன்னாடி கடந்தா, யாராவது மௌத்தாகி மரணித்த ஜனாசா தஜ்ஜாலுக்கு முன்னாடி கடந்தா அவன் கைகள் இப்படி காட்டப்படும். அந்த மரண ஜனாசா, மரண படுக்கையிலே கிடக்கக்கூடிய மனிதன் உயிர் பெற்று எழுந்து விடுவான். மக்கள் இதை நம்பாம இருப்பாங்களா? மக்கள் இதை நம்பாம இருப்பார்களா? உடனே நம்பி விடுவார்கள். கருவில் இருக்க குழந்தை கூட நம்பக்கூடிய அளவிற்கு மாயாஜாலத்தை காட்டக்கூடிய அற்புத ஆற்றலை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வானத்தை நோக்கி கை காட்டுவானா தஜ்ஜால். என்ன செய்வானா? இப்படி வானத்தை நோக்கி கை காட்டுவான். இன்னைக்கு மழைனா மலை தொழுகை நடத்த வேண்டியிருக்கு. இன்னும் 2 மாசத்துல நம்ம எல்லாரும் வெயில் பயங்கரமா இருந்துரும், எல்லாரும் மலை தொழுகை வராதான்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்வோம்? மழைக்காக துவா செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட மாதிரி காலகட்டத்துல தஜ்ஜால் இருந்தான்னு சொன்னா இப்படி கையை வானத்தை நோக்கி காட்டுவானா. வானத்தை நோக்கி காட்டிய அடுத்த நிமிஷம் அப்படியே கொட்டு என்று மழை கொட்டிக்கிட்டே இருக்குமா. தஜ்ஜால் வானத்தை நோக்கி கையை காட்டின உடனே பூமியை நோக்கி கை காட்டுவானா. நம்ம விவசாயிகள்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தூக்கு போட்டுக்கிறாங்க, விஷம் கொடுத்துக் கொள்கிறார்கள், மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விவசாயமே இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? தஜ்ஜால் இப்படி பூமியை நோக்கி இப்படி ஒரு விரலைத்தான் காட்டுவானா. ஒரு விரலை காட்டிய உடனே பூமி அப்படியே உடனே அறுவடைக்கு தயாராகிடுவான். விளையாத நெல் கதிர்கள் எல்லாம் உடனே விளைந்து விடுவாம், காய்க்காத மரங்கள் எல்லாம் உடனே காய்த்து விடுவாம், பழுக்காத பழங்கள் எல்லாம் உடனே பழுத்து விடுவாம். இப்படி ஒரு விரலைத்தான் தஜ்ஜால் காட்டுவானா. காட்டின உடனே இப்படிப்பட்ட ஆச்சரியத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவன் நம்பாம இருப்போமா? நம்ம நம்பாம இருப்போமா? இவ்வளோ ஒரு பெரிய அற்புதங்கள் மேஜிக் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மைதான் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. அல்லாஹ்வுடைய சோதனை. அவன் மறைந்திருந்து விளையாடுகிறான். அல்லாஹ் தஆலா மறைந்திருந்து விளையாடுகிறான். அவன் செய்யக்கூடிய ஆற்றலை எல்லாம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உலகம் அழியக்கூடிய நாளிலே உலகத்திற்கு அனுப்பி மக்களை சோதித்து பார்க்கிறான். மக்களுடைய ஈமான், மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய இஸ்லாம் எப்படி இருக்கிறது? இன்னும் இவர்கள் அல்லாஹுவைத்தான் நம்புகிறார்களா, அல்லது அல்லாஹுவை போன்று செய்யக்கூடிய இன்னொரு மனிதன் வந்துவிட்டால் அவன் பின்னால் ஓடிவிடுகிறார்களா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா தஜ்ஜாலை அனுப்பி வைக்கிறான். பொழியாத வானத்திலே இருந்து மழையை பொழிய வைக்கிறான். விளையாத நிலங்களிலே இருந்து விளை பொருட்களை உற்பத்தி ஆக்குகிறான், விளைய வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பின்பற்றுவதிலே இருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல நின்று சொல்றாங்க. மிம்பர்ல நின்றுட்டு இப்படிப்பட்ட மேஜிக்கெல்லாம் காட்டி உங்களை ஏமாற்றி விடுவான். கண்களை ஏமாற்றக்கூடிய, கண்களை பொய்ப்பிக்கக்கூடிய அந்த மனிதனத்திலே இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவனை பற்றி சொல்லும் போது அவன் மலை போல் மனிதனாக இருப்பான். ஒரு மலை நமக்கு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஒரு இமயமலை நமக்கு முன்னாடி வந்து நின்னா என்னடா மலையே நமக்கு முன்னாடி நிக்குதுன்னு பாப்போமா இல்லையா? தஜ்ஜால் மலை மாதிரி இருப்பானா.
அவனை பார்த்தாலே நம்ம அப்படியே சரண்டர் ஆயிடுவோம். உடனே ஒரு மலை மாதிரி அவன் இருப்பானாம். 2 நதிகளுக்கு மத்தியிலே அவன் போனா, இங்க இருந்து ஒரு கால் எடுத்து வச்சா அந்த சைடு இன்னொரு கால் என்ன செய்யுமா இருக்குமா, அந்த அளவிற்கு அவன் மிகப்பெரிய ஆளாக இருப்பான். அவன் எதையாவது காட்டி சொர்க்கம்னு காட்டுவான். ஒரு கையில இப்படி காட்டுவானா அது சொர்க்கமா இருக்குமா. மக்கள் எல்லாம் நம்பி இதுதான் சொர்க்கம்னு நினைச்சு அதுக்குள்ள போனாங்கன்னா என்ன ஆயிரும், அது நரகம். அவன் எதை நரகம் என்று காட்டுகிறானோ இன்னொரு கைகளை காட்டி, பரவாயில்லப்பா நீ பொய் தான், நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு அந்த நரகத்திற்குள் வீழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் சொர்க்கமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொல்லி காட்டினார்கள். திரகாத்திரமான ஒரு இளைஞனை அவன் அழைத்து வாளால் 2 துண்டுகளால் வெட்டுவான். திரகாத்திரமான இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்ல ஒரு இளம் பையனை கூப்பிட்டு, இளம் வாலிபனை கூப்பிட்டு வாளால் 2 துண்டுகளால் வெட்டுவான். பிறகு அவனை கூப்பிடுவான். உடனே அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே எஞ்சி வந்துருவான். 2 துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு மேஜிக்ல தான் பார்ப்போம், மேஜிக் ஷோ நடத்துவாங்களா இல்லையா, இதை உண்மையிலேயே தஜ்ஜால் செஞ்சு காட்டுவான். ஒரு ஆளை கூப்பிட்டு வாளால் 2 துண்டாக்கிடுவான். அவன் 2 பீஸா போயிடுவா. 2 பீஸா ஆனதுக்கு அப்புறம் டேய் தம்பி எழுந்திருச்சு வாடா அப்படின்னு தஜ்ஜால் சொன்ன உடனே அந்த வெட்டப்பட்டு துண்டுகளாக கிடக்கக்கூடிய அந்த இளைஞன் தஜ்ஜாலை பார்த்து சிரித்து கொண்டே வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இறந்தவர்களை அவன் உயிர்ப்பிப்பது ஒரே ஒரு தடவை தான் நிகழும். இதனால் தான் 2ஆம் முறை அந்த நல்ல மனிதரை அவனால் கொல்ல இயலவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் அவனால் அந்த பையனை கொல்ல முடியும். 2வது தடவை என்ன செய்ய முடியாது, அந்த பையனை கொல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவான். அவன் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை எல்லாம் வற்புறுத்துவான். தஜ்ஜாலை நீங்க என்னை தான் இனிமேலே ஏற்றுக்கொள்ளணும், நான் தான் உங்களுக்கு கடவுள், என் பின்னால் எல்லாரும் வாருங்கள் சொன்னி உங்களெல்லாம் வற்புறுத்துவா. அவனுக்கு பின்னால் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் அதே நஷ்டம்தான். அதோடு உங்களுடைய வாழ்வு முடிந்து விட்டது, நஷ்டத்திற்குள்ளாக்கப்படுவீர்கள், உங்களுடைய ஈமானை இழந்து விடுவீர்கள், இஸ்லாத்தை இழந்து விடுவீர்கள், உங்களுடைய இஸ்லாம் பறிபோகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டரிக்கும் நெருப்பாகும். அவன் தண்ணீரும் வச்சிருப்பான், நெருப்பும் வச்சிருப்பான். நம்ம அவன் வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் நினைச்சோம்னா அது என்னது, அது நெருப்பு, அது தீ. ஆனா நம்ம தெரியாம அது தண்ணீர் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் எதையெல்லாம் நல்லதென்று, இது எதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்னா, அவன் எதையெல்லாம் நல்லதாக காட்டுகிறானோ அதுவெல்லாம் பொய், அவன் எதையெல்லாம் பொய்யாக காட்டுகிறானோ அதுவெல்லாம் தான் உண்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. அவன் கையில தண்ணி இருக்கும், ஒரு கையில நெருப்பு இருக்கும். அவன் தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய கைதான் நெருப்பு, அவன் நெருப்பு வைத்திருக்கக்கூடிய கைதான் தண்ணீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவன் 40 நாள் பூமியில வாழ்வான். எத்தனை நாள் வாழ்வான் தஜ்ஜாலே? 40 நாள் பூமியில வாழ்வான். அனைத்து இடங்களுக்கும் செல்வான். அவன் கால் போகாத இடமே கிடையாது. ஆனா 2 இடத்துக்கு மட்டும் போக முடியாது. எந்த இடம் நான் சொல்லுங்க? 2 ஊருக்குள்ள மட்டும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒண்ணு மக்கா, இன்னொன்னு மதினா. மக்காவிற்குள்ளும் மதினாவிற்குள்ளும் நுழைய முடியாது. தஜ்ஜால் சொல்றானா, இப்ப அந்த தமீமுத்தாரி சஹாபி அங்க அந்த மடத்துல அந்த தீவுல பார்த்தாங்களா இல்லையா, அப்ப கூட தஜ்ஜால் அவங்கள்ட்ட சொல்றானா, நான் ஊர்ல எல்லாத்தையும் போய் கெடுத்துருவேன், இந்த அரபு நாட்டுல உள்ள 2 ஊருக்கு மட்டும் என்னால போக முடியாது. அந்த 2 ஊருடைய வாசல் சுத்தி அல்லாஹ் தஆலா கேட்டு போட்டான். மலக்குமார்களை நிப்பாட்டி வச்சிருக்கா. நான் உள்ள போனேன்னு சொன்னா அந்த மலக்குமார்கள் என்னை வாளால் வெட்டி வீழ்த்தி விடுவார்கள், அவர்கள் ஆயுதத்தை வைத்து என்னை தாக்கி விடுவார்கள். என்னால் மக்காவிற்குள்ளும் மதினாவிற்குள்ளும் மட்டும் என்னால் நுழையவே முடியாது, எல்லா ஊருக்குள்ளேயும் போயிருவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பற்றி சொல்லும் போது 40 நாள் அவன் எல்லா இடங்களுக்கும் போவா. மஸ்ஜிதுல் ஹராம், மதினாவினுடைய பள்ளிவாசல், தூர் சீனா மலையில் இருக்கக்கூடிய மஸ்ஜித், பைத்துல் முகத்தஸ் ஆகிய 4 பள்ளிவாசல்களையும் அவனால் தொடக்கூட முடியாது. நான் எல்லா பள்ளிவாசலையும் உடைச்சிருவான். நம்ம ஊர் பள்ளிவாசலுக்கு வந்தா கூட நம்ம பள்ளிவாசல் இருக்கா இல்லையான்னு தெரியாது, நம்ம ஊரே இருக்கா இல்லையான்னு தெரியாது அவன்லாம் வந்தான்னு சொன்னா. ஆனா எந்த ஊருக்குள்ள போக முடியாது? நபிகள் நாயகம் சொன்ன இந்த 4 இடத்திற்கு மட்டும் மதினாவிற்குள் செல்ல முடியாது, மக்காவிற்குள் செல்ல முடியாது. தூர் சீனா மலை, மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்தை கொடுத்தானா இல்லையா, அந்த மலைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு, பைத்துல் முகத்தஸ்
இந்த எந்த பள்ளிவாசல இன்னைக்கு யூதர்கள் எங்க பள்ளிவாசல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ, எங்க ஊர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அந்த யூதர்கள் ஆக்கிரமிப்பிலே கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை கூட தஜ்ஜாலால் நெருங்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மதீனா நகருக்கு தஜ்ஜால் பற்றிய பயம் தேவையில்லை. அன்றைய நாளிலே மதீனாவிற்கு 7 வாயில்கள் இருக்கும். தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் மதீனாவிற்கு 7 வாயில்கள், 7 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு பாதையின் ஒவ்வொரு வாசலின் நுழைவாயிலும் 2 வானவர்கள் நிற்பாங்க. தஜ்ஜால் பெரியாளா மலக்குகள் பெரியாளான்னு பார்த்துருவோன்னே 7 வாசல்கள்ல 7 வாசல்லையும் 2 மலக்குமார்களை அல்லாஹு தஆலா நிறுத்தி வைத்து நான் வாழக்கூடிய நான் தங்கியிருக்கக்கூடிய இந்த மதீனாவை தஜ்ஜாலை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கீழ் திசையிலே இருந்து வரக்கூடிய அந்த மனிதனை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன். கீழ் திசையிலே இருந்து சூரியன் உதிக்கக்கூடிய அந்த புறத்திலே இருந்து உங்களுக்கு மத்தியிலே உதித்து வரக்கூடிய அந்த மனிதனை பற்றி, கொதித்தெழுந்து வரக்கூடிய அந்த மனிதனை பற்றி, சிறையிலே இருந்து விடுதலையாகி வரக்கூடிய அந்த மனிதனை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அவனிடத்திலே இருந்து நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள், பயத்தோடு இருந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் துஆ செய்வார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் மஸீஹித் தஜ்ஜால். அவன் தீண்டுதலை விட்டு கூட இறைவா என்னை பாதுகாத்து. அவன் கூட கூடாது, நீ அவன் மூச்சு காத்து கூட யார் மேல படக்கூடாது. மசீக் என்று சொன்னால் இப்படி காத்து விட்டா கூட ஒரு காத்து நம்ம மேல அவன் வீசுமா இல்லையா? ஒரு தென்றல் காற்று நம்மளை தொட்டுட்டு போகும், இல்ல புயல் காத்து கூட நம்மளை தொட்டுட்டு போகும். பக்கத்துல ஒரு ஆள் இருந்தானா ஒரு ஆளுடைய மூச்சு காத்து நம்ம மேல, அவருடைய அந்த உஷ்ணம் நம்ம மேல படுமா இல்லையா? அது கூட தஜ்ஜாலுடைய உஷ்ணம் கூட என் மேல் படக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் மஸீஹித் தஜ்ஜால். இறைவா தஜ்ஜாலுடைய அந்த மசீகை விட்டு, தொடுதலை விட்டு, தீண்டுதலை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று நபிகள் நாயகம் எங்க துஆ செஞ்சாங்க தெரியுமா? அத்தஹியாத்துல கேட்டிருக்காங்க. அத்தஹியாத்துல தொழுகைக்கு உள்ள ரசூலுல்லாஹ் விரலை நீட்டி விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று விரல்களை நீட்டி அல்லாஹ்வை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் மஸீஹித் தஜ்ஜால். இறைவா தஜ்ஜாலை விட்டு, அவனுடைய தீண்டுதலை விட்டு, அவனுடைய தொடுதலை விட்டு, அவனுடைய பேராபத்துகளை விட்டு இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அத்தஹியாத்துல தொழுகைக்கு உள்ள ரசூலுல்லாஹ் விரலை நீட்டி விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று விரல்களை நீட்டி அல்லாஹ்வை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் மஸீஹித் தஜ்ஜால். இறைவா தஜ்ஜாலை விட்டு, அவனுடைய தீண்டுதலை விட்டு, அவனுடைய தொடுதலை விட்டு, அவனுடைய பேராபத்துகளை விட்டு இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவனை விட்டும், அவனுடைய அந்த காலங்களை விட்டும் அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையா நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.